ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த வின்டர் சீசனில் தாங்க செம்ம வேலை இருக்குது. வெயிலுக்கு வெயிலும் அடிக்குது, வின்டர் சீசனில் எல்லா இலையும் உதிரவும் செய்யுதுங்க. அதனால் பெருக்கிறது, தண்ணி ஊற்றுறது, அதிலே வந்து டைம் போயிடுதுங்க. நம்ம என்ன பெருக்கி விட்டாலும் திருப்பி தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா தரையெல்லாம் அழுக்காக தான் இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் மட்டும் தரை நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே அழுக்காக தான் இருக்கும். இந்த வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா சும்மா பூவெல்லாம் தாறுமாறாக விட்டு தாறுமாறாக காய்ச்சிருக்குங்க அவரைக்காய். லாஸ்ட் சீசனில் நம்ம பார்த்திங்கன்னா கோழி அவரை தாங்க போட்டிருந்தோம். ஜூலை மந்த்லேயே பார்த்திங்கன்னா நம்ம எல்லா அவரைக்காய் செடியும் போட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. கோழி அவரையும் இந்த டபுள் கலர் அவரையும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் தாங்க போட்டேன். ஆனால் கோழி அவரை இப்போ தாங்க பூ பிடிச்சி காய் பிடிக்குது. ஆனால் அந்த டபுள் கலர் அவரை பார்த்திங்கன்னா முதலேருந்தே வந்து பூ பிடிச்சி காய் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஒரு 1 மந்த்தாகவே பார்த்திங்கன்னா ஈல்டு கொடுத்துட்டு தான் இருக்குது. பட் இப்போ வந்து பனி ஜாஸ்தியாக இருக்கனால இப்போ தாங்க நிறைய பூ விட்டு காய் பிடிச்சிருக்கு. செடி அவரையும் பார்த்திங்கன்னா நம்ம அப்போ இந்த ஜூலை மந்த் எடுத்து விட்டது தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொடி அவரை தாங்க நிறைய வந்து ஹார்வெஸ்ட் பண்ணேன். செடி அவரை இன்னும் பார்க்கலங்க. ஒரே ஒரு செடியில் மட்டும் தான் ஹார்வெஸ்ட் பண்ணேன். லெமன்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக காய்ச்சிருக்குங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் கொடுத்துட்டு கொஞ்சம் ஊறுகாய் போடணும்னு எடுத்து வச்சுட்டேங்க. அப்படியே மறந்துட்டேன். கொஞ்சம் வந்து வீணாக போயிடுச்சு. இந்த தடவை கண்டிப்பாக நம்ம ஊறுகாய் போட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயெல்லாம் போயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம ஜூலை மந்தில் எடுத்து வச்சது காய் பிடிக்கவே இல்லைங்க. ஏன்னா எலித்தொல்லை நிறைய ஜாஸ்தியாக இருந்தனால சாப்பிட்டு போயிடுச்சு. அதில் ஒரு 2 செடி மட்டும் தாங்க இப்போ இருக்குது. அந்த 2 செடி தாங்க காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. என்னாலே எதிர்பார்க்க முடியலங்க, அவ்வளோ காய் பிடிச்சிருக்கு. இந்த வாரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 5 காய் அறுவடை பண்ணிட்டேன் பீர்க்கங்காய். அடுத்து நம்ம மிதிப்பாகல் பார்த்திங்கன்னா நல்லா அறுவடை கொடுக்குதுங்க. ஒரே ஒரு செடி தான் இருக்குது. இப்போ அதுலேருந்து நிறைய குட்டியாக செடிகள் நிறைய எடுத்து விட்டுருக்கேங்க. அதை ரீபாட்டும் பண்ணி வச்சிட்டேங்க. அடுத்த வீடியோவில் அது எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ தாங்க இன்றைக்கி அறுவடை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.